திங்க் ஸ்டேஷன், திங்க் அப்படின்ற மாடலில் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் லேப்டாப்ஸ். இதனால் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னால் ஃபுல்லாக வந்து டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேங்கிங் மேக்ஸிமம் ஆகவே ஆகாது. எல்லாமே வந்து NVMe SSD, அதுக்கப்புறம் வந்து ரேமும் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பில்ட் குவாலிட்டி நல்லா சாலிடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வராது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு காம்பேக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெல் லேட்டிடியூட் 5420 அது வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Windows 11 வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் OEM. ஸோ லேப்டாப் வாங்கும் போதே இருக்கிற அந்த OS. ஸோ அதோடய நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கினது வந்து எவ்வளோ அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதை லேப்டாப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதாங்க லேப்டாப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துடும். நீங்கள் பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஐடியும் இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவும் கொடுத்துருக்குறாங்க, 12 MP கேமரா. ஸோ ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளாக் லைட் இருக்குது எல்இடியில். ஒரே நிமிஷங்க, இதை ஆன் பண்ணுறேன். ஆல்ட்டு உள்ள பாஸ்வேர்ட் போடணும். ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டுறேன். போட்டோன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் வச்சுருக்கிறது பாருங்கள், 11th ஜெனில் i5ல 11th ஜென் வச்சுருக்கு. G7 இங்கே போட்டு பாருங்க, G7. ஸோ இது வந்து ஹையர் வேரியண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக டச்சு தான், டச் வித்து கீபோர்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், எல்லாமே உங்களுடைய ப்ராசஸர் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்றது வந்து இன்பில்டு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் கூட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் கீபோர்டில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பிளாக் லைட் கீபோர்டு. ஒரே நிமிஷம் ஆன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பிளாக் லைடு கீபோர்டு கூட இருக்குது. ஸோ டச் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து செக்யூரிட்டியில் போய்ட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இங்கே பிரைவசி செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா சரி நம்ம சர்ச் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப்லாம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லேப்டாப் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேம், அதுக்கப்புறம் 238 GB 256 GB SSD இருக்குது. ஸோ அதனால் ஓரளவு நாங்கள் மல்டி டாஸ்கிங் நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ 4K அதாவது 2K வரையும் வந்து வீடியோ நம்ம பார்த்துக்கலாம், ரிசொல்யூஷன்ஸ். டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குங்க. லேப்டாப் பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லேப்டாப் வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்பிளே டெஸ்ட்டு அப்படின்னு போடணும். நீங்கள் டிஸ்பிளே டெஸ்ட் பண்ண டெட் பிக்சல் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இது நம்ம செக் பண்ணிடலாம், லேப்டாப் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு இருக்கு, ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் பார்த்துக்கலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் எதில் வாங்கினேன் அப்படின்னா, யூடியூப்பில் தான் நான் வாங்கினேன். யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நிறைய பேர் வந்து ரீஃபர்பிஷ் லேப்டாப்ஸு, கமர்ஷியல் லேப்டாப்பு அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யார் உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. நான் நேம் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் DM பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எங்கே வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் லேப்டாப்ஸ் ஒரு வேளை வாங்குற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 11th ஜென் அதாவது i5லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. i5, i7. ஸோ i5 11th ஜென் மேலே நீங்கள் மேக்ஸிமம் வாங்க பாருங்கள், அந்த ப்ராசஸர் வாங்க பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற அந்த மல்டி டாஸ்கிங்க்கு அதுதான் செட் ஆகும். ஸோ இந்த லேப்டாப் வந்து ஒரு காம்பேக்டான லேப்டாப்பு. இது வந்து 14 inch டிஸ்பிளே. ஸோ அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ நார்மலாக இருக்குது, எல்லா லேப்டாப்லேயும் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேட்டரி வந்து உண்மையிலே ஒரு நல்லா இருக்குது பேட்ரி.
நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த லேப்டாப்பை ஃபஸ்ட்டு வாங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து 6 மந்த்து சர்வீஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்வீஸ் வாரண்ட்டி அப்படின்றது வந்து அது கொஞ்சம் வேஸ்ட் தான் அது. ஏன்னா சர்வீஸ்க்கு மட்டும் தான் அவங்க ஃப்ரீ. ஸோ வாரண்ட்டிலாம் அது கொடுக்கல. வாரண்ட்டி, கேரண்டிலாம் அது கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லா லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததுல எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ அன்யூஸ்டு கண்டிஷனில் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு லேப்டாப்பு ஓகே, பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எங்கே வாங்குறோமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து லேப்டாப்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லைனா யூடியூப்ஸில் சேல் பண்ணுறாங்களா அவங்ககிட்ட வாங்குற மாதிரி இருந்தால், லேப்டாப் வந்த உடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அது வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணுற வரையும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லேப்டாப் ஒர்க் ஆகிற வரையும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுடைய ப்ரூஃபு ஒரு வேளை அது நல்லா இல்லை அப்படின்னா, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வீடியோஸ். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒன்று காட்டல. சைடில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் மைக்ரோ கார்டு வந்து போட்டுக்கலாம், எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஜாக் போடுறது இருக்குது, யூஎஸ்பி போடுறது இருக்குது, விஜிஏ இருக்குது, நெக்ஸ்ட்டு லேன் கனெக்ட் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 2 சி டைப்பு சார்ஜர் போடுறது இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேன், அந்த வென்டிலேட்டர் அது வந்து இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபியூஷன் 360 அந்த இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிசைனிங் சாஃப்ட்வேர். அது நிறைய டிசைனிங் சாஃப்ட்வேர் இருக்குது. கேட்டியா இருக்குது, க்ரியோ இருக்குது, ஆட்டோகேட் இருக்குது. அது எல்லாமே இந்த லேப்டாப்பில் சப்போர்ட் பண்ணும். ஒரு மீடியமான ரேஞ்சுக்கு இந்த லேப்டாப்பில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனர் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து கார்ப்பரேட் லேப்டாப் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறப்ப இந்த பேட்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பேடோட கார்னர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த விஷுவல்ஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ரொம்ப அடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சைடில் என்ன டென்ட் மார்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்தது வந்து ஓகே, கொஞ்சம் நல்ல நீட் கண்டிஷனில் வந்துச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி கார்ப்பரேட் லேப்டாப்பில் டெல்லு பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட்டு, அதில் இருக்கிற அந்த பெயிண்ட் வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அது நான் நினச்சேன் இது வந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து நான் சர்ச் பண்ணி நான் விசாரித்த வரையும் எங்கள் கம்பெனியில் கூட நிறைய பேர் வந்து இந்த டெல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் வந்து அதிகமாக உறிஞ்சிருது. ஸோ அதனால் எதுவும் இஷ்யூ இல்லை. நீங்கள் வேணும்னா வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஏதாவது ஒட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த லேப்டாப்போடைய ப்ரைஸ் எவ்வளோனா 27,000 நான் வாங்கியிருந்தேன். 27,000 வித் டச்சோட. இது ஒரு நல்ல ஒரு டீலாக இருந்தது. அதனால் நான் 27,000 கொடுத்து நான் வாங்கினேன். ஒருவேளை இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்து வாங்குகிற இடத்துல இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? யூடியூப்ஸ்லேயே வந்து நிறைய பேர் நல்லா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, வெப்சைட்டில் கூட நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஒருவேளை அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட வாங்கலாம். அதில் வாங்கினீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் 10 days வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் நம்ம லோக்கலில் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரிஸ்க்கு எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்பு. ஸோ அதனால் நீங்கள் என்னென்னு பார்த்து தேவை இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைனா வந்து புதுசே வாங்கிக்கோங்க. ஒருவேளை பட்ஜெட் இடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரீஃபர்பிஷ்டு லேப்டாப் வந்து வாங்கிக்கலாம். இது கூட வந்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சார்ஜரும் கொடுத்துருவாங்க. அது சார்ஜர் வந்து ஒரிஜினல் சார்ஜர் தான், அன்யூஸ்டு கண்டிஷன் தான். ஸோ அது வந்து கொடுத்துருவாங்க. சார் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏன் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நீங்கள் கார்ப்பரேட் லேப்டாப்ஸ் வாங்கணும் அப்படின்னா, டியூரபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எதுவுமே இஷ்யூ வராது. எல்லாமே ஸ்ட்ராங் டியூரபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா நிறையா ஐடி கம்பெனிஸு, சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 மணிக்கு ஷிஃப்ட் ஆன் பண்ணாங்கன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதே வந்து நம்மளுடைய லோக்கலில் வாங்குகிற லேப்டாப்ஸ், ஹோம் யூசேஜுக்கு வர லேப்டாப்ஸ்லாம் வந்து 8 மணி நேரம் ஆன் பண்ணி வச்சுருந்தோன்னா நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். அதாவது அந்த லைஃப் லாங்ன்றது வராது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கார்ப்பரேட் லேப்டாப் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் வந்து மல்டி டாஸ்கிங் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நான் பாருங்கள், விண்டோஸ் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு போட்டு வச்சுருக்கேன். விண்டோஸ் 11 வந்து ப்ரொஃபஷ்னல் இருக்குது. ஸோ வர அப்டேட் வந்துச்சுன்னா நானும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் கீழே வந்து எதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு. அதாவது டூப்ளிகேட் போடுற அந்த விண்டோஸ்
அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஒரிஜினல் விண்டோஸ் தான். நான் செக் பண்ணிட்டேன். யூடியூப்லேயே வந்து நிறையா இருக்குது. அது வந்து எப்படி செக் பண்ணலாம், ஒரிஜினல் ஓஎஸ் தான் போட்டிருக்காங்களா, ஒரிஜினல் கீ தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு நிறையா இது இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வாங்கின லேப்டாப்பில். ஸோ இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, சில பேர் ரீஃபர்பிஷ்டு வாங்கினான்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Okay, thanks for watching.